வித்தியாசமான டைட்டிலே மக்களோட கவனத்தை ஈர்க்கும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வித்தியாசமான டைட்டில் இல்லை, அந்த படத்தோட டீமையும் சந்திக்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டைட்டில், வள்ளுவன். எஸ், வள்ளுவன்றது கேட்கும்போதே நமக்கு வள்ளுவரோட ஞாபகம் தான் வரும். அந்த வகையில் இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படமும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தான் இருக்கும். சங்கர் சாரதியோட இயக்கத்தில் இந்த வள்ளுவன் படம் உருவாயிருக்கு. அது மட்டும் கிடையாது, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், அதுக்கப்புறம் இனிமே இப்படி தான், இந்த மாதிரி படங்களில் நடித்த ஆஸ்னா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஹீரோ பற்றி சொல்லணும் அப்படி சொன்னால் ஜென்டில்மேன் பார்ட் 1 கிடையாது, ஜென்டில்மேன் பார்ட் 2 இந்த படத்தில் நடித்த, அது மட்டும் இல்லாமல் தெலுங்குல ஒரு முன்னணி நடிகர், இளம் நடிகராக இருக்கக்கூடியவர் தான் சேத்தன் சீனு. இவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் லீட் பண்ணுறாரு. கருங்காலி பண்ணிட்டதுக்கு அப்புறம் நான் வாய்ப்புகள் விஜய் அண்ணா வீட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் விருகம்பாக்கத்துலேருந்து அஜித் சார் வீடு தலை வீடு வரையும் எல்லாம் என்னென்ன கம்பெனி இருக்குது எல்லா கம்பெனியும் ஏறி இறங்கிட்டேன். எல்லாரும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், என்னென்னா சார் நீங்கள் ரொம்ப வெள்ளையாக இருக்கீங்க, கலராக இருக்கீங்க அப்படின்வாங்க. நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தேன், தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் செட் ஆக மாட்டீங்க அப்படின்வாங்க. உள்ளுக்குள்ளே குட்டி பயம், என்னடா இப்படி சொல்கிறாங்களே. நிறைய ஆடிஷன்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லாமே, ஆனால் மனசில் இருக்கும். ஆனால் இப்போ வெளிப்படையாக சொல்லலான் இருக்கேன், பட் அந்த இடத்துக்கு இன்னும் நான் ரீச் ஆகலை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் சார் என்ன கலர், நல்ல செவச்சவன் இருப்பார், ஓகேங்களா, சொல்லணும்னு இருக்கும், இப்போ சொல்கிறேன். கமல் சார் என்ன கலர், நல்ல செவச்சவன் இருப்பார். நம்ம தலை அஜித் சார் என்ன கலர், நல்ல செவச்சவன் இருப்பார். ஸோ கலர்லாம் ஒன்றுமே இல்லைங்க இங்கே, ஓகேங்களா. திறமை, அந்த திறமை மட்டும் பார்க்கணுன்றதான் நான் விருப்பப்படுறேன், ஓகேங்களா. ஒரு ஆர்டிஸ்ட்குள்ளே எல்லா டேலண்ட்டும் இருக்கும். அது ஒரு நல்ல டைரக்டர் அந்த கதையை நமக்கு சொல்லி அது புரிய வச்சு அது நம்ம உள் வாங்கி நம்ம நடிக்கிறது தான். அம்பிலி பொம்மான் இருக்கும், அதில் அப்பா ஆர்டிஸ்ட் பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன கமலா தியேட்டரில் விட்டு படங்களை பார்க்க வச்சு, படங்களை பார்த்துட்டு காலைல மதியானம் சாப்பிட்றதுக்கு வருவார், சாப்பிட்டுட்டு என்னை பிக்கப் பண்ணிட்டு இங்கே விட்டுருவார், தியேட்டரில் விட்டுருவார். படம் பார்ப்பேன். அப்படி தான் சின்ன வயசில் பக்கத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் எந்த படமே தெரியாது, குழந்தைச்சனமாக போய் நடிச்சிட்டேன். தெரிய வீட்டில் தேடிட்டு இருக்காங்க, எங்கே போயிட்டேன்னு தெரியல. ஸோ அப்படி நான் சினிமாக்குள்ளே வந்தது தான். அப்போத்துலேருந்து நடித்து படித்து அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்புகள் தேடி கருங்காலிக்கு அப்புறம் சில படங்கள் பண்ணேன். பேரரசு பேசினதை பற்றி சொல்லி ஆகணும், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவர் பேசின விஷயங்கள் தான் இப்போ வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்னடா வள்ளுவன் வச்சுருக்காரு அவனும் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி அப்படின்ட்டு, ஆன்மீகத்தில் இருந்தால் தான் அந்த மாதிரி தலைப்பு வைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வரும். என்ன வள்ளுவன், இப்போ ஜாதி பேர்லேயே அந்த இன்னும் கூட இரு வைக்க சொல்கிறாங்க. இப்போ ஜாதிகளுக்கே இருன்னு சொல்லும்போது நம்ம வள்ளுவர்னு வைக்கணும். ஒரு வள்ளுவன் வச்சுட்டோம். ஆனால் கீழே போட்டார் ஒரு இவன் வன்முறையாளன் அதானே. ஆமாம், வள்ளுவர் கையில் உள்ள எழுத்தாணியை எடுத்துட்டு கத்தியை கொடுத்துட்டாரு. இப்போ உள்ள சூழ்நிலை திருவள்ளுவர் இருந்திருந்தா அவர் கத்தி எடுத்துருப்பார். ஏன்னா அவ்வளோ அநியாயம், அவ்வளோ அக்கிரமம், எங்கே பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு. இவங்கெல்லாம் எழுதி திருத்த முடியாது, குத்தி தான் திருத்தம்னு அவர் கத்தி எடுத்திருப்பார். தீபாவளியை முன்னிட்டு வெளியான டியூட் படத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக டியூட் படத்தில் ஃபர்ஸ்ட் சீனே பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் தாலியை பிடிச்சி இருப்பார். இந்த விஷயம் தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை முன்னிட்டு நம்ம பேரரசும் அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கலாம். நீங்கள் லவ் ஸ்டோரி எடுக்கலாம், காமெடி படம் எடுக்கலாம், ஆக்ஷன் படம் எடுக்கலாம், எமோஷனல் படம் எடுக்கலாம், த்ரில்லர் படம் எடுக்கலாம், பேய் படம் எடுக்கலாம், ஜாதி படம் எடுக்கலாம். எந்த படம் எடுத்தாலும் சரி, நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும். நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும். சொல்கிற கருத்து நல்ல கருத்து சொல்லணும். நீ காமெடியாடு, ஆனால் அதில் கருத்து நல்லா இருக்கணும். ஆக்ஷன் படம் எடுக்கலாம், அதில் கருத்து நல்லா இருக்கணும். மக்களுக்கு சொல்கிற விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும். படமாக இருக்கணும். இருக்கிற மக்கள் சீரழிக்கிற மாதிரியும் படம் எடுக்கிறது அது நம்ம கலைக்கு பண்ணுற துரோகம். மக்கள் ஒற்றுமை உண்டாக்குறதுக்காக நம்ம ஒரு கதையை எடுத்துட்டோம்னா அது கலை சேவை, மக்களுக்கான சேவை. மக்களுக்குள்ள வன்முறையும், மக்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியும், மக்களுக்கு திருப்பி பிரிவினையும் பண்ணுற மாதிரி வேணால் அது கலைக்கு பண்ணுற துரோகம். அது இந்த கலாச்சார சீரழி மாதிரி படம் எடுக்கிறாங்களே, அதை விட ஆபாச படம் எவ்வளோ மேல் சார், செக்ஸ் படம் எவ்வளோ மேல் சார். இந்த கலாச்சார சீரியல் உண்டாகாம படம் எடுக்கிறத விட நீங்கள் காமத்தை மையமாக வச்சு படம் எடுத்துருங்க. ஏன்னா
அங்கே ஏ கொடுத்துருவான் எங்கால் சென்சார். அங்கே இளைஞர்கள் மறுக்க போடுவாங்க. செக்ஸை விரும்புகிறவன் போய் பார்ப்பான், காமத்தில் விரும்புகிறவன் போய் பார்ப்பான், ஏ படமாக போயிடும். ஆனால் நாங்கள் பொதுவாக படம் நடித்து உள்ளே வந்து, நல்ல படம் நடித்து உள்ளே வந்து நீங்கள் கலாச்சார சீரியல் உண்டு பண்ணால் தயவுசெய்து அந்த மாதிரி வியாபாரியாக இருக்காதீங்க. நீங்கள் வள்ளுவன் ஃபஸ்ட்டு டைட்டில் வச்சு உங்களுக்கு பாராட்டுறேன் முதல்ல. ஏன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா இப்போ யூத்துக்கு ஏற்ற மாதிரி, இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெண்டு அப்படின்ட்டு நீ எதே ஒன்று வாந்தி எடுக்காமல் வள்ளுவன்கிறத ஒரு சரியான ஒரு ஒரு தமிழ் பற்றோடு நீங்கள் எடுத்துருக்கீங்க. இந்த நேரத்தில் வள்ளுவன்கிறத டைட்டில் முக்கியமானது. அப்போ நாட்டு சொன்னார் அவர், இந்த மாதிரி கொலா அரங்கில் கொல்றது தான் அரசனோட கடமை. உழவன் எப்படி பயிர் இடையில வர களையை பிடுங்கினானோ அது மாதிரி கொலகாரன் கொல்றதும் ஒரு அரசனோட கடமை. சிவகாசியில் நான் வக்கீல் வந்து ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுத்துட்டார். நான் ஒரு நகைச்சுவையாக வச்சுக்கிட்டேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருக்கோ, திருச்சியில், தஞ்சாவூரில், மதுரையில், கும்பகோணத்தில், சென்னையில், செங்கல்பட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருந்துச்சோ அங்கெல்லாம் என் மேலே கேஸ் இருந்துச்சு. நான் வக்கீல் சொல்லிட்டேன்ல, என் மேலே மட்டும் இல்லை, என் மேலே நான் டைலாக் எழுதுன்னு நான் நடித்த பாவத்துக்கு விஜய் மேலேயும் கேஸ் போட்டாங்க எல்லா கோர்ட்லேயும். அவர் ப்ரொடியூசர், அவர் பாவம், இந்த டைலாக் எழுதுன்னு தெரியாது, எடுத்ததும் தெரியாது, படம் பார்க்கும்போது பார்க்குறாரு. அவர் மேலே கேஸ், 3 பேர் மேலேயும் எல்லா கோர்ட்லேயும் கேஸ் இருந்துச்சு. அப்போ ஒரு வக்கீலை ஒரு நகைச்சுவாக காட்டும்போதே எனக்கு எல்லா கோர்ட்லேயும் நம்மளுக்கு கேஸ் இருந்துச்சு. இந்த மனுஷன் ஒரு வக்கீல் வந்து நீதிபதியே விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாருன்னா உண்மையிலே இவர் வந்து 100 பேரரசுக்கு சமம். அதே மாதிரி தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்கள், அவர் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பேசுறதே சர்ச்சையாக முடியும், இன்னும் சர்ச்சையாக பேசினா எப்படி போய் முடியும்? இயேசுபிரான் ஒரு கண்ணத்தில் அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுனார். நம்ம தமிழில் அடியை வாங்கினா அமைதியாக சீரின்னாங்க. வள்ளுவன் துன்பம் செய்தவனுக்கு நீ இன்பம் செய் என்று சொன்ன வள்ளுவன் பெயரை வைத்து கொலைகார படம் எடுத்திருக்காரு. அந்த வள்ளுவன் கொலை பண்ணுறான். எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இன்னொரு திருப்தி என்ன அடைஞ்சேன்னா, வருத்தம் இருந்தது. வள்ளுவன் பெயரை சொல்லி கொலைகார படம் எடுத்திருக்காரு, கிரைம் சப்ஜெக்ட். ஆனால் டீசர் பிரமாதம், ட்ரெய்லர் பிரமாதம், பாட்டு பிரமாதம், 3 சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல எதிர்காலம் இருக்குது. அதுக்காக இப்போ அடுத்து படம் வந்தால் கோடிக்கு போயிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துங்க. ஒரு ஹீரோ 5 லட்சம் வாங்கிட்டு ஒரு படம் நடித்தார். அது டைரக்டர் திறமை தான் படம் வெற்றி பெறது. முதல்ல ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். டைரக்டருடைய அறிவுத்திறன் பயன்படுத்தி களிமண்ணை பொம்மையாக்கி கொடுக்குறாரு, அதான் ஹீரோ. அப்படி ஆக்கின அந்த படம் வெற்றி பெற்றுச்சு, ஃபஸ்ட் பிக்சர். 2வது படத்துக்கு அந்த ஹீரோவை கேட்டால் 2 கோடி சம்பளம் கேட்டார். 2 கோடி. அக்கிரமம். அதாவது பணம் இருந்தால் நீதியே விலைக்கு வாங்கிடலாம், வாங்குறாங்க. இப்போ நிறைய விலை போகுது நீதி. இப்போ நீதிபதியில் பாதி ஆயிட்டாங்க. பாதி தான் நீதி, மீதி எல்லாம் நிதி. பணம் கொடுத்தா நீங்கள் நிதி வாங்கிடலாம், நீதியை வாங்கிடலாம். அதில் எதெல்லாம் பாதிக்கப்பட்டாருன்னு தெரில. சங்கர் எதெல்லாம் பாதிக்கப்பட்டாரா, அல்லது இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஓட்டைகளை பார்த்து மனம் நொந்து இப்படிப்பட்ட படம் எடுத்தாரா தெரில. தம்பியுடைய எண்ணத்தையும் எழுத்தையும் நான் வாழ்த்துகிறேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகமே இருளில் சூழ்ந்து இருக்கும்போது 1330 குரலை கொடுத்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காரு வள்ளுவர் அவர்கள். இதை நான் சொல்லல, இந்த படத்தோடைய நடிகையான கோமல் சொல்லியிருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா உலகமே ஒரு இருளில் இருக்கும்போது உலகத்துக்கு 1330 குரல்கள் வழியாக உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்தது நம்ம திருவள்ளுவர். நம்ம மாதத்துக்கு ஒரு 10 குரல் நம்ம குழந்தைங்கள் படித்தாங்கன்னா அவங்க ஒரு சிறந்த மனிதர்கள் மட்டும் இல்லை, ஒரு உணர்வு இருக்கிற தலைவர்களாகவும் மாறுவாங்க. என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடு,
ஒருத்தங்க எவ்வளோ உங்களுக்கு கெடுதல் செஞ்சாலும் நீங்கள் அவங்களுக்கு நல்லதாகவே செய்யுங்க. திருக்குறள் வந்து ஒரு இலக்கம் மட்டும் இல்லை, திருக்குறள் வந்து ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்வது அது வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம டெய்லி பள்ளிகளில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், அதுக்குள்ள கூட வந்து ஒரு குறள் கூட நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம குழந்தைங்கள் இன்னமும் ஒரு சிறந்த டாக்டர், சிறந்த என்ஜினியர்ஸ் மட்டும் இல்லாமல் சிறந்த தலைவர்களாகவும் அவங்க வருவாங்க. பைபிள், குரான், கீதா அது எல்லாமே வந்து நம்ம மனித குலத்துக்கு நிறையவே ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. அதே போல் திருக்குறள் ஒரு உலகத்துக்கே ஒரு வழிகாட்டியாக எப்போவுமே இருந்திருக்கு. அது நான் முழுமையாக வந்து நம்புகிறேன். நம்ம இளைஞர்கள் அவங்க மனசுக்குள்ள குறளோட ஒரு விஷயம் உள்ளே எடுத்து போனாங்கன்னா அவங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகத்தோட தலையெழுத்து அவங்களால மாற்ற முடியும். ஸோ இவங்களோட நடிகர் பிரேம்குமார் அவர்களும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லர் லான்ச்சில் அவரும் பேசியிருக்காரு. இந்த படம் வந்து க்ரைம் த்ரில்லர் தான், பட் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கும். ஒரு படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஆஹா இதெல்லாம் நடந்திருக்கு, ஆனால் பவர் இருக்கிறவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, அதை எப்படி தட்டி கேட்குறதுன்னு தெரியாமல் நம்மலாம் இருக்கும்போது அதை வந்து அதுக்கு ஒரு சால்வ் இருக்குது. இதில் அதுக்கான விஷயங்கள் இருக்குது. நல்ல படங்கள் நீங்கள் டெஃபினட்டாக கண்டென்ட் உள்ள படங்களை நல்லாவே வரவேற்கிறீங்க. ஸோ அந்த வகையில் இந்த படமும் பேசப்படும்ன்றதில் எனக்கு சந்தேகம் இல்லை. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ரோல் எடுத்து ஒரு வழக்கறிஞராக நடிச்சிருக்கிறது தான் கராத்தே ராஜா. இவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் ஆனால் இவர் திரையரங்கை பற்றி பேசினது தான் எல்லாரோட கவனத்தையும் திருப்பி இருக்கு. பொதுவாக மூணாருக்கு போனாராம் இப்போ ரீசெண்டாக. எங்கேயாவது ஊருக்கு போனால் வெள்ளி சனி ஞாயிறுங்க தாண்டி மற்ற கிழமைகளில் உள்ள தேட்டருக்கு போய் பார்க்குறேன்னு. எந்த ஊருக்கு ஒரு கிராமத்துக்கு போனாலும் நான் அந்த தேட்டருக்கு போய் பார்க்குறேன். ஒவ்வொரு படங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு ஷோ போவேன், 3 மணிக்கு போவேன். நான் மட்டும் தனியாக போய் பார்க்குறேன். 7 பேர் உட்காந்துருக்காங்க, 12 பேர் இருக்காங்க, 15 பேர் இருக்காங்க. ஒரு தேட்டர் பார்த்தா 4 பேர் இருந்தாங்க. மனசு வலிச்சுது எனக்கு ரொம்ப. நான் அப்படி படம் பார்த்துட்டு நடுக்குது எனக்கு உடம்புலாம். என்ன இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்த தேட்டர்லாம் உடச்சி கல்யாண மண்டபமாகவும் மாலாவும் ஆகிட்டு இருக்கு வேற மாதிரி. அது யாருமே வந்து பெருசாக இது சரமாக பேசவே மாட்டாங்களேன்னு எனக்கு ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது இது விஷயமா யாராவது பேசுவாங்கன்னு பார்த்தா இல்லை. இப்போ நான் மூணாறுன்னு ஒரு ஊருக்கு நான் போனால் மூணாறில் தேட்டரே இல்லை. மூணாறு எவ்வளோ பெரிய ஊர் பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு சுற்றுலா தலம். அந்த இடத்துல நம்மளுடைய திரைத்துறையை சார்ந்த அந்த தேட்டரே இல்லை. நிறைய ஊரில் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் ஞாபகம் நினைக்கிறேன். அவங்கவுங்க ஊரில் தேட்டர் 20 தேட்டர் உடைச்சிடறாங்க. தேட்டர் உருவாக்குறது கிடையாது, இருக்கிறத முடிச்சுட்டு அடுத்தது வேற ஏதோ வந்துட்டு இருக்கு. இப்படியே வந்து சினிமா துறை வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுடைய அந்த வாழ்வில் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதா நான் உணர்றேன். எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் அந்த தேட்டருக்கு போய் பார்த்து அவங்ககிட்ட ஏதாவது நான் பேசும்போது அப்புறம் தேட்டருக்கு வெளில ஏதாவது பார்க்கும்போது ஏன் தேட்டருக்குலாம் போக மாட்டேங்குன்னு கேட்கும்போது இப்போ மீடியா எல்லாமே மொபைலில் கையிலே வந்துருச்சு. அது ஒரு மெயின் காரணம். அதை தாண்டி என்ன சொல்கிறாங்க, பப்ளிக்காக இருக்கிறவங்க தேட்டருக்கு போனால் திங்கிற பொருளை எடுத்துகிட்டு உள்ளே அனுமதிக்க மாட்டாங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது பொதுமக்கள்கிட்ட. அது நீங்கள் எல்லாருமே தலைவரான எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதை கலந்து ஆலோசித்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்மளோட சினிமா வந்து தேட்டரில் நல்லபடியாக ஓடுன்னு என்னுடைய ஆசை. பைங்கூழ் கலைக்கட்டதனோடு நேர் இந்த திருக்குறளை பேஸ் பண்ணி தான் இந்த கதையே உருவாகுது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் சொல்கிறத விட இந்த படத்தோட இயக்குனர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கதை ஒரு குறளோட பேஸில் பண்ணியிருக்கேன். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் கலைக்கட்டதனோடு நேர். ஒரு குறளோட பேஸு, எவன் ஒருவன் நாட்டில் அநீதி செய்கின்றானோ அவனை கொலை செய்வது தர்மமாகுமே தவிர அதர்மம் ஆகாதுன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. நற்பெயரை காப்பதற்கு கலைப்பெயரை எப்படி பிடிங்க எறியுமோ அதற்கு சமன்னு சொல்கிறார். வந்துட்டு ஆக்சுவலாக இந்த பேஸில் தான் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு த்ரில்லர் ஸ்கிரிப்டாக, கமர்ஷியல் த்ரில்லராக எல்லாமே வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க மாதிரி இந்த ஸ்கிரிப்டை வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ணல் அம்பேத்கர் சட்ட கடவுள். ஆக்சுவலாக அவர் எழுதப்பட்ட சட்டங்கள் எல்லாமே தப்பு பண்ணவன் தப்பிக்க கூடாது, அப்பாவிகள் தண்டிக்க கூடாதுன்னு தான் வந்து சட்டங்கள் ஏற்றப்பட்டார். அதுக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயங்களை இன்றைக்கி யாருமே வந்துட்டு படிக்கிறது இல்லை.
அதுக்குள்ளே இருக்க ஓட்டைகள் மட்டுமே படித்து இன்னைக்கு வந்து தப்பு பண்ணுறவங்களாம் தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிகளே வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சட்டத்துக்கு வெளியில் இருக்கவங்க தப்பு பண்ணால் சட்டத்தை கையில் வச்சுருக்கோம் தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் சட்டத்தை கையாளுற பர்சன் எல்லாம் தப்பு பண்ணால் இவங்களுக்கெல்லாம் தண்டனை யார் கொடுக்குதுன்னு தெரியல. இதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தனுடைய வேதனைகள் வழிகள் தான் இந்த படமாக பண்ணியிருக்கேன். நடிகர் பரத்தும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க. அவரும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். சினிமாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக அதில் நம்ம இருக்கோங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு சினிமாவில் பிடிச்சி ஏறி ஒவ்வொரு படமும் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு அந்த பின்புலம் இல்லாத ஆக்டர்ஸ்க்கு தெரியும். அது அவ்வளோ கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அது ஆக்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இயக்குனர்கள் அதே மாதிரி நம்மளை நம்பி வர தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஒரு விஷயம் பெரிய சினிமாவில் இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதில் வள்ளுவன் பட குரூவுக்கு வந்துட்டு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் கலந்த ஒரு சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் வந்துட்டு டைட்டில்லேருந்தே ஆரம்பிக்கிறது தெரியுது. அந்த படத்தோட நட்பு ரீதியாக இவர் எனக்கு கதை வந்து சொன்னார். ஆக்சுவலாக எனக்கு அந்த டைமில் என்னோடய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்ததுனால ஒரு சில விஷயங்கள் காரணங்களால் என்னால் பண்ண முடியல அந்த படத்தை. பட் எனிவேஸ் விஷிங் த டீம் ஆல் த பெஸ்ட். அண்ட் இந்த படத்தோட டிஓபி ஆக்சுவலாக வந்துட்டு எங்கூட 3 படம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நாங்கள் எங்களோட ஜேர்னி காளிதாஸ்லேருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் மிரல்னு ஒரு படம் பண்ணோம். இப்போ காளிதாஸ் 2ஓட டிஓபி பார்த்திங்கன்னா அதே சுரேஷ் தான். ஸோ நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அஸ்வத் மியூசிக் டைரக்டர் எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு அழகான ஒரு நீட்டான ஃபிலிம் வெளியில் வந்தால் ஜனங்க அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது. இயக்குனர் ஆர்கே செல்வமணி இந்த ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கதை ஆல்ரெடி அவருக்கு தெரியும். இயக்குனர் இந்த கதையை அவர்கிட்ட சொல்லும்போது ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணதாகவும், அது மட்டும் கிடையாது, இவர் யாரை இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி, இன்னாரே செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல் அப்படின்ற குரலை இவர் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்களேன். தமிழ் சினிமா வாழ வைக்கிறவங்க புதிய தயாரிப்பாளர்கள் தான். கடந்த 10 ஆண்டுகளில் வந்து ஏறக்குறைய 2500 திரைப்படங்கள் வந்திருக்கு. இதில் வந்து 2100 பேர் வந்து புதிய திரைப்பட தயாரிப்பாளர்கள். அவங்க தான் எங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2500 ப்ரொடக்ஷன்ஸில் 2100 ப்ரொடியூசர்ஸ் அந்த படத்தோடு போயிட்டாங்க, மறுபடியும் வரல. திரும்பி 2வது படம் எடுக்கிறவங்கிறவங்க வந்து ஒரு 400 பேர் தான் 10 வருஷத்தில். அவங்க தான் திருப்பி 2வது படம் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தோட கண்டென்ட் வந்து சொன்னார் வந்து உண்மையான வந்து ஒரு விஷயம் என்னென்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடும். இது யாருக்கு? நாணம்னா வெக்கம். வெக்கப்படுறவனு தானே நீங்கள் அது மாதிரி பண்ண முடியும். வெக்கப்படுறதுக்கு தான் நீங்கள் இன்னா செய்யாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி சூடு சொரணை இல்லாமல் வெக்கம் இல்லாமல் வந்து மனிதர்களாகவே நினைக்காத ஜென்மங்கள் இருக்கும்போது அந்த இன்னா செய்தாருக்கு இன்னா தான் செய்யணும். அங்கே இனிவை செய்ய முடியாது. அதுதான் இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன். அதனால் இந்த திரைப்படத்தில் சொல்லப்படுற வார்த்தை மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு சினிமா 2.0ல ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு நிகழ்ச்சியில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நான் வரேன். இது சினிமா 2.0.